அடேங்கப்பா, இதான் பீச்சா? எத்த தண்டி என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச ரிச்சாக்காரன் படத்துல பார்த்தது. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. அப்பாடா, எப்படியோ சித்தையங்கோட்டையில இருந்து ஒரு வழியா சிங்காரச்சனையில வந்து இறங்கியாச்சு. பண்டார மாலை வைக்கிற சின்ன இந்த மாலை வைக்காம போயிடும். வைக்கும். அங்க எவன் பாக்கெட்ல கைய விட்டாலும் ஒரு 10 பைசா கூட இருக்க மாட்டேங்குது. அப்படியே கேவலம் அந்த 10 பைசா எடுத்துட்டாலும் திருடிட்டான் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு பாட்டு பார்த்தா கழட்டிட்டானுங்க. ஆனா இந்த ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை வராது போல் இருக்கு. என்கிட்டாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு செட்டில் ஆகி தொழில் அதிபராயிரம். சீக்கிரம் சிக்கனா நல்லா இருக்கும். கை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஜூம போட்டு பாப்போம். நிறைய போடு போடு. நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது. நம்ம ஊரே எம்புட்டு நகை. உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல. வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. விடுவோமா நாங்க? விரட்டி வந்துட்டோம்ல, நிறைஞ்சு வலிதே. அத்துறா கிளிப்பிள்ள மத்த கீரிப்பிள்ள அத்தடு. என்ன முங்குறாயா? நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். ஓகே. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் திருடுற வேலையும் இருக்காது, பதுக்குற வேலையும் இருக்காது. ஐயோ தெரிஞ்சு போச்சே. இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா போயிட வேண்டியதான். நீ கிங்கடா, கடவுளா பார்த்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டா எஸ்கேப் ஆயிச்சே. நகையெல்லாம் போச்சே. நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி, ஜம்பிங்கி, கராத்தே, கும்கும், குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா கூச்சிருக்க இந்த தொழில. எப்படி ஒரே நேரத்துல நகையும் குதிரையும் ஒன்னா பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்ல. அட கொள்ளையா போனவனே குத்துக்கலாட்ட உட்கார்ந்திருக்கியே. இருமா வருமா. போடா ராஜா. இங்க எங்க போற? திரும்ப. ஐயோ திரும்பிருச்சே. என்ன பண்ணுவே? இரு. நான் சொன்னேன்ல வருவான்னு. ஆஹா, அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. ஆனா பக்கி இந்த மாதிரி கடலுக்குள்ளே 5 போது சிலவுல போய் சீரக வந்தாச்சு பொழைச்சுக்கிறேன். கடவுளியா போகாத கைமா பண்ணிடுவாங்க. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. ஏய் திரும்பிரு. ஐயோ கரெக்டா கொடுத்து விட்டுச்சு. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. நெப்போலியன் அலெக்சாண்டர் என் குதிரையில போனால பாடுற விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இவரு எஸ்கேப் ஆகுறாரா? இன்னும் இவன் டயர்டாவல. யாரை கேட்டு யானை கடியில வந்து படுத்திருக்க? மதம் பிடிச்சி தூக்கி போட்டு மரிச்சதுன்னா உடம்புல இருக்கிற குடலு குந்தாணி எல்லாம் சட்னி ஆகி வெளியே வந்துடும். மதம் பிடிக்குமா? என்னங்க சொல்றீங்க? ஏய், எங்கேயாவது கல் யானைக்கு மதம் பிடிச்சி பாத்திருக்கேன் நீ? என்ன? ஆமா, நானும் வந்திருந்து பாக்குறேன். மூஞ்சி ஒரு மந்தமா மார்க்கமா இருக்கு. ஊருக்கு பூசா? ஊருக்கு புதுசுதான், ஆனா தொழிலுக்கு பழசு. என்ன தொழில்? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. நம்ம தொழில? ஆமா, உங்க தொழில் என்ன? நாங்களும் உன்ன மாதிரி கலவாணி பசங்க தாயா. என்னங்க சொல்றீங்க? ஏங்க லேசா சொரிஞ்சவனே என்னை கலாணி பண்ணி எப்படியே கண்டுபிடிச்சீங்க? பாம்பை பிடிக்கிற கீரிய பல்ல பார்த்தா தெரியாது. என் பேரு கீரிப்புல தாங்க. சிங்கிள் ஆட்டோவோ ஷேர் ஆட்டோவோ? என்னங்க வேற ஆளை பார்த்தா ஆட்டோவான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிங்கிளா வந்தியா 4 பேரை சேர்த்துட்டு வந்தியான்னு கேட்டோம். ஓ, அதை கேக்குறீங்களா? அதை எங்க கேக்குறீங்க? சிங்கிளா வந்ததாங்க ஒரு இடத்துல செதச்சு அனுப்பியிருக்காங்க. ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? என்னை உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? அப்படியா? அப்ப என்ன தலைவர் பொறுப்பு நீ ஏத்துக்கணும். தலைவன் பொறுப்பா? ஏங்க சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா? கத்தக்கூடாது. சேர்ந்தாச்சுல்ல? கத்தக்கூடாதா? அப்படின்னா நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் மோசன் போய் 8 நாள் ஆகுது. முழுசா குளிச்சு 20 நாள் ஆகுது. அதனால என்னை கூட்டி போய் எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டு வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு புதுசா பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து
என்ன தலை தீபாவளிக்கு அந்த மாப்பிள மாதிரி பேசுற? பேசிக்கிட்டே அம்புட்டாகத்தையும் பிச்சுட்டியா? பிசாசுக்கு பிறந்த பிசாச. இது உங்க நகமா? அதான் எனக்கு வலிக்கவே இல்ல. இருங்கப்பா தலைவன் செருப்ப மாட்டேங்கிறேன். யோ, தொழில பெரிய கிங்குங்கிறல்ல? ஆமா. அதான் வராளுங்க பாரு 2 பேரு. அவங்கிட்ட சீட்டிங் போட்டு எப்படியா ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணு. இவ்வளவுதானே? பாரியா என் திறமைய. அங்க பாரு. ஹலோ, என்ன? நான் யாரு தெரியுமா? யாரு? நாங்க எல்லாம் போலீஸ். ஏண்டா போலீஸா? எந்த டிவிஷன்? டிவிஷனா? திடீர்னு டிவிஷன்ங்கிறாளே, அப்படின்னா என்ன அது? சமாளிப்போம். இந்த பாரு, போலீஸுக்கு டிவிஷன் டிகாஷன் இருக்க, நடக்க டேஷனுக்கு 2 பேரும். நாங்களே அங்க இருந்து தானே வரோம். அங்க இருந்தா வர்றீங்களா? ஆமா. என்ன அது ஒரு டைப்பா பேசுறாளுங்க? தப்பான களத்துல இறக்கி விட்டாங்களா? அப்படின்னா நீங்க யாரு? போலீஸ்டா, போலீஸ். தலைவர் போய் தன்னைக்கே தடியடி வாங்கி விட்டுட்டாங்களே. அம்மா, நாங்க போலீஸ்லமா பொறுக்கிட்டாமா, தெரியாம போய் சொல்லிட்டு விட்டுருங்க. கையில அந்த செயினை காணுமே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா. அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய், இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. அப். கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. ஏய், இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? இனிமே தானே எக்ஸ்ரே ஸ்கேனு ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? பின்ன ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்லல? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? அடப்பாவி. ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது? வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஏய், எட்ரா எல்லாத்தையும் எடுத்துறேன் சார். இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். இந்தாங்க சார். செயின் எடு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அதிகம் சார். உங்க பொருள் எதுன்னு பார்த்து நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டா திரு செயின் கிடைச்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு திட்டிக்கிட்டு? ஏய், இதுல இருக்கிற எல்லா பொருளையும் எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்காது. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். உங்க செயின் கிடைச்சு போச்சுல, எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வாயில போங்க. ஏன் பொருள் எடுத்துக்கு நான் ஏன் வாயில போறேன்? ஏண்டா என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுற? நியாயத்தை சொல்றேன் சார். போடா, உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். போடா. சரிங்க சார். கையில காசு இருக்கு போலாம் சாக மாட்டாங்க. என்னைக்கு காசு இல்லையோ அன்னைக்கு ஏடா சாகுறீங்க? பெருசு ஏன் அப்படி ரோட்ல இருந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? கூட வந்தவன் திடீர்னு செத்துட்டாருங்க. பாடிய கொண்டு இருக்கிறங்க. காரக்காரனை கூப்பிட்டா 5000 ரூபாய் கேக்குறான். அடக்கம் பண்ணவே காசு இல்ல. 5000 ரூபாய்க்கு எரும மணி மாதிரி இருந்துட்டு எல்கேஜி மாதிரி அழுதுகிட்டு இருக்க. முதல்ல வாய முடு. இப்ப பணத்தை கொண்டு இறக்கணும், அவ்வளவுதானே? 1000 ரூபாய் கொடு. நீ சொல்ற இடத்துல பணத்தை கொண்டாந்து இறக்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் எப்படி இறக்குவீங்க? அது உனக்கு தேவையில்லாது. 1000 ரூபாய் கொடு. நீங்க பணத்தை கொண்டுகிட்டு ஓடிட்டீங்கன்னா போயா இதை கொண்டு அவிச்சா திங்க முடியும். என்னமோ பணங்களை சொல்ற மாதிரி சொல்லிட்டு 1000 ரூபாய் குடியா. நீ சொல்ற இடத்துல இறக்குறியா? என்ன முதல்ல கேக்குறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா 2 பேரும் கூட வாங்க. அண்ணன் பேசுற பார்த்தா நல்ல ஆளா தான் இருக்கா. குடும்பமா? வெரி குட். பாடி லேசா கொஞ்சம் தூக்கி. ஆமா, இது என்னது? கண்ணாடி. கொண்டாங்க. பாடி தூக்கு. தூக்கி பிடி. அது டேய், அந்த குவார்டர் பாட்டில் தான். டேய், இந்த பாடியை கீழே இறக்கி நிப்பாட்டு. அப்படியே 2 கையும் தூக்கி ஷோல்டர்ல போட்டு.
டேய் இப்ப நம்மள பொறுத்தளவுக்கு இவன் குணம் கிடையாது, பெரிய போதக்காரன். நிறைய குடிச்சுட்டு சுய நினைவை இழந்திருக்கான். புரியுதா? ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னையா ஒரு டைப்பா ஏத்துற? இல்ல சார், இன்னைக்கு ஓவர் மப்பா ஆயிட்டார் சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறோம் சார். ப்ளீஸ் உட்கார். அண்ணே, கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்களே, தில்லுனே. சரி சரி சரி, அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. பஸ்ல நாம ஏறினா மாங்காடு போகலாம், பஸ் நம்ம மேல ஏறினா சுடுகாடு தான் போகலாம். கோவிந்தா, நீயா? யோ, ஏற்கனவே கோயிந்தா கோயிந்தா போயிட்டு இருக்கு, நீ வேற கோயிந்தான்னு இருக்க. ஏண்டா கடனை வாங்கிட்டு கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாடா கபோதி? என்ன பணத்தை? என்னது என்னது கடை? என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான், அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடை வாங்கியிருக்கானா? யோ யோ, இப்ப போதையில இருக்காயா? அவன் எப்போதுமே போதையில் தான்டா இருப்பான், அதுக்காக கொடுத்த கடனை கேட்காம இருக்க முடியுமா? இந்த பாரு, நீ என்ன பண்ணாலும் அவனால இப்ப தர முடியாது. தர முடியாதா? அத அவன் வாயால அவன் சொல்லட்டும். அவன் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன். யார் நீ அதை சொல்றதுக்கு? நான் அவனோட சித்தப்பா. ஆஹா, சித்தப்பனா? வசமா மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு கடன் வாங்கினாலும் என் சித்தப்பன் பாத்துக்குவான்னு ஒன்னத்தான் சொன்னாரா? ஏறா பணத்தை, ஏறா. இந்த பாரு தொட்டு பேசுன. ஏய், வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை காட்டுறான் பாத்தியா அவன்? பேர்ல தானே காட்டினாரு, கத்தியவா காட்டினாரு. அத நான் காட்டுறேன். எங்க பாரு, ஏற்கனவே உனக்கு கை நடக்குது சொன்னாங்களே, கத்திய உள்ள வை. மரியாதையா ஏறா. ஏறா. எடுத்துறையா. ஐயோ, 1000 ரூபாய் தான் இருக்கு. 1000 தான் இருக்கா? சரி, இத வட்டியில கழிச்சுக்கிறேன். மீதி 5000 ஏற்பாடு பண்ணு. நீ பாத்துங்க சார் பஸ். இந்த வட்டி பணம் 15 நாள் புட்டிக்கு ஓகே. இந்தாயா. யோ, என்னைய சுத்த கடங்கார பழம் கொண்டாந்து ஏன்டா படுத்து திரும்பிட்டு நீ? இவன் கடை வாங்கினக்கு அந்தால ஏங்கிட்ட கத்தியா கட்டி நீ கொடுத்த 1000 பிடிக்கிட்டு போயிட்டா. இந்த பாரு, பாடி என்னால டிஸ்போஸ் பண்ண முடியாது. இன்சார்ஜ் எப்ப இருந்து நீ ஏத்துக்க. என்ன சொன்ன மாதிரியே பாடிய கொண்டாந்து தரமணியில ஒப்படைக்கல, அவனை போட்டு தள்ள மாதிரியே உன்னையும் போட்டு தள்ளிடுவோம். ஆமா. அப்ப கொலையா? பின்ன 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒன்ன மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். போட்டேன் பாரு ஆப்பு, அதோட அவன் ஆப்பு. அது சரி, ரத்தத்தை காணா? சொருகன கத்திய உருவனாத்தானே ரத்தம் வரும். இதுதானே எங்களுக்கு விவசாயம். என்னடா கோரசா பேசுறீங்க? கோரசா தானே கொன்னோம். ஆஹா, 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொலகாரங்க கூடயில இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்திருக்கா. மாட்டிக்கிட்டு இட கீரி புல்லு போங்கடா பொசகட்ட வேலையில. என்னடா ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் குதிக்கிற இடத்துல நீ ஏன்டா கடப்பட்ட? சொன்ன பழக்கு பிறந்த கதவு திறந்து கிடக்கு. ஐயோ, பொருள் எல்லாம் இறஞ்சு கிடக்கு. டிவி டெக் எதுவுமே காணோம். உள்ள போய் பாரு, என்னாச்சுன்னு பாரு. ஐயோ, என் புடவை நகையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, பீரோ திறந்து கிடக்குதுங்க. வீட்டுல சமைக்கல இருந்தா நாங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். திருட வந்தவன் என்னத்த சாப்பிட்டுருப்பான்? என்னங்க, வீட்ல இருந்த நகை பொருள் எதையும் காணோம். நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அல்பம், திருட வந்தவன் எலிக்கு வச்ச பாஷானத்தை தின்னுட்டு போயிருக்கான். இங்க எப்படி 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் சுண்டு கிடப்பான். பிடிச்சிடலாம். அம்மா, தொண்டை அடைக்குதே. ஐயோ ஐயோ, எரியுதே. எரியுதுடா, நெஞ்செரியுது, வவுறு எரியுது, எல்லாம் எரியுதுடா. ஏன்னா அந்த வீட்டுல களவாண்ட வரும்போது நல்ல டேக்கா பாருங்க. நீங்க வந்து இதுக்கு தேவையில்லாம லேண்டானீங்க. எந்திர கோளாராய் போச்சுடா. எந்திர கோளாரா? என்னென்ன சொல்றீங்க? திருட போன இடத்துல சின்சியரா இருக்காம நீங்க வச்சிருந்த சொல்ல லபக்கு முடிங்க. நான் தின்னல, அப்ப இருந்து உள்ளுக்குள்ள கடமட கடமட கடமடன்னு எல்லாம் டெலி வர மாதிரியே சத்தம் கேக்குதுடா. ஐயோ அடே, அது என்னடா அது? எங்க போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்னாத்தான் போறோம். சிக்கல் வந்தா மட்டும் எனக்கு வருது, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? அது எப்படி? நாங்க தான் சாப்பிடல. சாப்பிடலையாடா நீங்க? அப்படி சொல்லு. சரி, தின்னு இந்த கொஞ்சோண்டு சோறு, அது ஃப்ரைட் ரைஸ் தானே? ராட் ரைஸ் டா. அப்படின்னா எலி பாஷானத்தை சாப்பிட்டுருக்க. எலிப்பாசானமா? சொன்ன இல்லடி, 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டான்னு. ஐயா, நீங்க யாருங்கய்யா? டேய், நீ திருடி இருக்கியா? அந்த சாமானுக்கெல்லாம் சொந்தக்காரன். சொந்தக்காரரா? ஐயா டாக்டர் ஐயா, உங்க வீடும் தெரியாம திருடிட்டேன் டாக்டர் ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா. இப்போதைக்கு நீங்க டாக்டர் நான் பேசண்டியா, தயவு பண்ணி என்ன காப்பாத்துக்க. மண்டே கிண்டியா போட்டு அந்த 2 பிள்ளைய அனாதை ஆயிடுவாங்கயா. முடியாதுடா. ஏயா நீங்க என்ன போலி டாக்டரா? அடிச்சேன்னா உன் பாடிக்குள்ள இருக்கிற பாஷன் இப்ப பார்டரை தாண்டி அடிச்சுடா. என்ன சார் பாகிஸ்தான் பாடுறது அந்த மாதிரியே சொல்றீங்க? காப்பாத்துக்க. முடியாதுடா.
ஏதாவது முரட்டு வைத்தியம் பண்ணி பழிச்சுக்க போ. ஏய் நீ காரை ஓட்டிட்டு வா, நான் பொருளை ஓட்டிட்டு வரேன். ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஏய் உனக்கு எதுக்குடா ஸ்டெதாஸ்கோப்? எனக்கே எப்போதும் யூஸ் ஐயா ஆகுது. உதிருக்கு போராடிக்கிட்டியா சொன்னா ஏய், கைத, வைடா. காப்பாத்துங்க ஐயா. காசுமால அடுத்து உப்பு கண்ணம் போட்டுரு. ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. டேய் இந்த டாக்டர் நம்மளோட லோக்கலா இருக்கானடா. ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங்லாம் ஓடிட்டு போல இருக்கு. என்னை காப்பாத்தாம ஏறி மிச்சு போய் அண்ணே எப்படியாவது நெஞ்சில் இருக்க நெஞ்ச விரல விட்டாது எடுத்துருக்கேன். விரல விட்டு வர மாட்டீங்களா? அந்த குச்சி நீங்க பாத்துறேன், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். மெல்ல மெல்ல இப்ப என்ன இருக்கு? ஓகேடா, ஆரம்பத்துல ஒவ்வொரு வீடா போய் ட்ரைனேஜ்ல ஒர்க் பண்ணது இப்ப ஆபத்துக்கு உதவி உசுர காப்பாத்திருச்சு. ஐயோ 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 என் பர்ஸ் காணவே, நகையை காணவே, என் செயின் அறுந்து போயிட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கத்துல யார் வாழ? என்னாச்சுமா? எங்க நகை எல்லாம் காணுது. பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்ல சார். யார் இருந்தாலும் தெரியலையே. யாரும் இல்லையா? ஐயோ நான் போய் சொன்னேன். உங்க நகை எங்கேயும் போல, ஏதோ வந்துடுறேன். நீயா? நீ திருந்தவே மாட்டடா. ஐயா, பாப்பா, இப்ப எல்லாம் வகுராத்தாப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்கரா யூஸ் பண்றல. இந்த திருந்த பொருள். ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அது இருக்கட்டும், நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? ஆ, உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? ஆ? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிற? என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் அடிக்க வந்துகிட்டே இருக்க நீ? ஆமா, அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. ஆஹா. தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம்? ம். உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். இருப்பா இருப்பா, நீ கூப்பிடுறத அவர் கேட்கல, நான் கூப்பிடுறேன். ஹலோ, போர்நாட்டு பொண்ணுச்சாமி. ஏய், என்னடா போலீஸ் நீ கூப்பிடுற? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்பு. இருட்டா இருக்கு, படியே தெரிய மாட்டேங்குது. பார்த்து வாடா. அண்ணே, டேய் அண்ணன் முன்னாடி போறாரா? முன்னாடி போறாரா? அண்ணே முதல்ல லைட்டை போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பழம். பேசாம மூடிக்கிட்டு வா. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்கிறாரா மூதேவி? ஏன்னு கைரேகைக்காரங்களை வச்சு கைங்கலமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஜோசியக்காரனுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களடா, கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? கைரேகை நிபுணரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அப்படியா? வெக்காதடா. கட்டாதடா. வெக்காதடா. அது கக்குசுரா, கர்மம் முடிச்சவன. அங்கங்க போற? இப்ப ஏன்டா நகத்தை கடிச்சு துப்புன? திங்க் பண்றனே. பெரிய நாவலாசிரியர் திங்க் பண்றாரு. இப்படி நடு வீட்டுல நகத்தை கடிச்சு துப்புறிய, தரத்திரத்துல இந்த வீடு தரச்சாய் போச்சுன்னா நாளை பண்ண நம்மள எப்படா வந்து போக முடியும்? இப்படி 4 வீட்டுல பண்ணினா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? அது போக ஒரு துண்டு நகை கிடைச்சாலும் அதை வச்சே கண்டுபிடிச்சு நம்மள உண்டுல ஆக்கிடுவாங்கடா. யாருண்ணே? அதான்டா சிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா. ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. அது ஒரு போலீஸ் குரூப்பு. ஓஹோ, எதுக்குடா மண்டே சொன்ன நீ? என்ன சொரிய கூட விட மாட்டேங்கிறீங்க? சொரிஞ்சா முடி விழுகும்டா. விழுந்தா அடி விழுகு. என்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய், முடி விழுந்தா அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்காதீங்க. போங்கடா. டேய், அந்த கொண்ட வச்சு அண்ணன் பீரோவை எப்படி திறக்கிறேன் பாரா. இருட்டெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? ஐயோ, என்னண்ணே திருட வந்த இடத்துல டியூன் போட்டுக்கிறீங்க? டியூன் போட்டனா? அட குரங்குக்கு பிறந்த எடுவட்டமா. 2 நிமிஷத்துல ஜம்பிங் ஆகல, பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? அங்க பாருடா, பீரோ ஓட்டைக்குள்ள கம்பிய வரேன்னு பிளக்கு ஓட்டைக்குள்ள கொண்டு விட்டுட்டா. சுச்சு போடா. நல்ல வேலை உங்களை தொடல நாங்க. அலாட்டா இருக்கியா நீ? அண்ணே, இந்த உசுரோட விளையாடுற விளையாட்டுல வேணாண்ணே. பேசாம எல்லா ரூம்லயும் லைட்டை போட்டு சாவகாசமா இருந்து திருடுவோம். ஆமாடா,
அப்படியே 10 சீரியல் செட்டு 2 வாழை மரம் ரேடியோ செட்டெல்லாம் கட்டி இந்த வீட்டுக்காரன குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த போங்கடா ஈனப்பையில. டேய் வேட்டைக்கு வந்தா சில வில்லங்க வரத்தாண்டா செய்யும். அதை எதிர்கொள்றவன் தான் திருடு. அப்புறம் எதுக்கு இந்த மினி பல்பு? என்னமோடா உடம்புக்கு சேதாரமானாலும் உயிருக்கு சேதாரம் இல்லப்பா. டேய் நீ எது மிளகா பொடி வச்சிருக்கியா? அதெல்லாம் கிச்சனே க்ளீன் பண்ணி பேக்கப் பண்ணியாச்சுனே. வெரி அப்படி எது கேக்குறீங்க? கூறு கட்டவனே யார்ட்ட வேணாலும் தப்பிக்கலாம்டா. போலீஸ் வச்சிருக்க மோப்ப நாயிட்டு தப்பிக்க முடியாது. நாயா அட பேய்க்கு பிறந்த ஏன்டா அப்படி கத்துற? ஒண்ணும் பயப்படாத. வாசல் தாண்டவன அந்த மிளகா பொடியை போட்டு வந்துரு. வாசல் தாண்டவன மிளகா பொடியை போட்டு வந்துடுறா. மிளகா பொடியை போட்டு வரணும். கீரி புள்ள அது நாங்கதான் போலீஸ். எந்தரா எதுக்கு சார்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஐஜி வீட்ல திருடினா உன்னை அரெஸ்ட் பண்ணாம அவார்டா கொடுப்பாங்க? ஆஹா ஐஜி வீட்டுல என்ன தாட்டைய போட்டா எந்தெந்த இடமும் தெரியாமே இறங்கி வேலை செய்யறமே. கீரி சமாளிடா சமாளி. சார் நான் ஆட்டைய போட்டதுக்கு என்ன சார் ஆதாரம்? குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழையா? அங்க என்ன இருக்கு? மிளகா பொடி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலயும் போது அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? அட புறம்போக்கு. வாடாங்க ப்ளீஸ். அண்ணே என்னடா இது? மிளகா பொடினே. அது தெரியுதா ஈன? அந்த வீட்டுல மட்டும் போட்டு வாடானா என் வீடு வரைக்கும் போட்டு வந்திருக்க. இங்க என்ன மிளகா பச்சி போட போறியா? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. போயிட்டு வரேன். இப்ப அண்ணன் சொல்றச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போறா மூஞ்சில சுத்தம். எப்படிண்ணே? சூப்பர்ல. போலீஸ் அடிச்சிட்டியா? போலீஸையா? வாமா வா, கொஞ்சம் உப்புமா சாப்பிடுறியா? வேண்டாம் அத்தை. ஹாய். ஹாய். டப்பால போட்டு தரேன், வீட்டுல போய் சாப்பிடு. மா இந்தாங்க. என்னது? புது காரோட கீ. புது காரா? எனக்கு எதுக்கு? ஜெனரல் மேனேஜருக்கு கம்பெனி கொடுக்கறது. ஆஹா அக்கா புத்து காரு. என்னடா புது காரு ஏரோப்ளேன் மாதிரி இருக்குக்கா. இப்பதான் வேலைக்கு சேர்ந்தோம், அதுக்குள்ள ப்ரமோஷன் காரா? வரும்டா வரும். மகாலட்சுமி நம்மள கண்ணு திறந்து பாத்துக்க. மகாலட்சுமி என்ன பாக்குறது? நானே கண்ணால பாத்துட்டேக்கா. சூப்பர் காருமா. நாங்க கேட்காமலேயே கார் வாங்கி கொடுத்துட்டியம்மா. எவன்டா அது சுப்பிரமணி? மரியாதை இல்லாம கூப்பிட்டது யாரா? ஏன் நான் தான். சண்டை போடாதீங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சது. எது? இந்த பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீதான். ஆமா நான் தான். சுமதி எங்கடா? சுமதிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? நான் அவ தாய் மாமன்டா. ஒரு பஞ்சு மிட்டாய் கூட வாங்கி தர வக்கில்லாத பிச்சைக்கார தாய் மாமன் நீதானா? அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. தெரியும்டா. சும்மா தேவையில்லாம பேசாத. சுமதி எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லு. நீ யாரா? அவளுக்கு தாலி கட்ட போற மொற மாமன்டா. ஓ, ஏற்கனவே கட்டின 2 பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த முடியல, உனக்கு எதுக்குடா 3வது கல்யாணம்? உனக்கு கெஞ்சி கெடுக்கிறேன், பையன் எதுவும் பண்ணிடாத. ஓ சுமதியை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணு இருக்கா. இதோ இவதான் என் மருமக. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறியா? அவனுக்கு ஒண்ணும் தெரியாதியா? நீ போயா. பெரிய மனுஷன் நீ சொல்றதால நம்புறேன். இவன் சுமதிய பார்த்தா என்கிட்ட சொல்ற. சரிங்க சொல்லு. பார்த்தா உனக்கு எதுக்குடா சொல்லணும்? ஏய். சுமதிய பார்த்தா அடுத்த நிமிஷமே நான் அவ கழுத்துல தாலியை கட்டுவேன். சுமதி எனக்கு தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஜாகிரதையாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், போடா, போ. சுமதி யாரது ரவுடிங்க? அவன் மெட்றத பாத்தியா? உனக்கு கொன்னுடுவாங்க போல இருக்கு. இந்த பொண்ண பாருடா, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன மது, நீயும் பேசாம கேட்டுட்டு இருக்க? நான் சுமதியை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல? அங்க என்னடா பாயிர? முதல்ல அம்மா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிறேன், எல்லாரையும் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என் மனசை மட்டும் யாரும் புரிஞ்சுக்காதீங்க. இந்த மடப்பையலுக்கு நல்லது எதுவுமே தெரியாதுடா.
பெங்களூருக்கு போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அங்க தனியா போய் எப்படி இருப்ப? இங்கேயே இருந்துற, வேற ஏதோ ஜாப் பாத்துக்கலாம். நான் கண்டிப்பா பெங்களூர் போறேன். அங்க போய் சேர்ந்ததும் உனக்கு போன் பண்றேன். சுப்பிரமணி எப்போவாது பார்த்தா நான் கேட்டதா சொல்ல சொல்வியா? சுமதி 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 சித்தப்பா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? இரு சொல்றேன். என்னாச்சு? என்னாச்சு சித்தப்பா? சுமதி, சுப்பிரமணி உன்னை தேடிக்கிட்டு இருக்காம்மா. எதுக்கு? அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. இல்லம்மா, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுப்பிரமணி காத்துக்கிட்டு இருக்காம்மா. நீ உடனே போய் அவனை பாரும்மா. வாமா சுமதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, சுப்பிரமணி உன்னத்தாமா தேடிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நீ ஒரு அரை மணி நேரம் இங்க இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை எதுவும் நடந்திருக்காதுப்பா. போ போ, எல்லாரும் மேலதான் இருக்காங்க, போ. இத பாருங்க அத்தா, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலேயே என் பையன் அந்த பொண்ணு. மேடம், நீங்க யாரும் அந்த பொண்ணு? சுமதி. சுமதியா? வாமா வா. என் புள்ள நிம்மதிய நாசம் பண்ண சுமதி நீ தானா? என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப, ஆனா நாங்க நாசமா போயிடுவோம். என் பிள்ளைக்கான பட்ட கடன்லாம் அப்படியே இருக்கும், ஆனா எங்க மாடு போயிடும். என்னைக்கு அவன் முத உன்னை பார்த்தானோ அன்னையில இருந்து 420 மைல் வேகத்துல தரித்திரம் அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? ஹலோ சுப்பிரமணி, நீ எங்க இருக்க? உடனே வீட்டுக்கு வா. என்னண்ணா, என்ன விஷயம்? உன் சுமதி வந்திருக்குப்பா. சுமதி? இங்க பாரு, என் புள்ள மனசு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. திரும்ப வந்து வாழ்க்கைய அழிச்சிடாத. என் பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இப்படியே போயிடு. இங்க பாரு, உன்னை விட அதிகமாவே என் பையனை மது விரும்புறா. அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாம போயிடு. நீ எனக்கு மருமகளா வர்றது எனக்கு பிடிக்கல. உன்னை கையெடுத்து கும்புற தாயே, என் பிள்ளைய விட்டுடு, எங்களை வாழ விடு. சுமதி, சுப்பிரமணி உன்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பேர் சுமதி, உண்மையிலேயே என் மேல உனக்கு மதிப்பு இருந்தா சுப்பிரமணிய எனக்கு நீ விட்டு கொடுத்துரு. அவர் பார்க்க முடியாத தூரத்துக்கு போயிடு. உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். அம்மா, மாமா, சுமதி இங்க வந்தாலுமே. எங்க எங்க மாமா சுமதி? மா, என்னமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீயாச்சும் சொல்லுமா, சுமதி எங்கம்மா? அவங்க சொல்ல மாட்டாங்க சுப்பிரமணி. மணி என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேளு. அந்த பொண்ணு பாவம் உன்னை பார்க்க ஆசை ஆசையா ஓடி வந்துச்சு. உங்க அம்மாவும் மாமாவும் சேர்ந்து அந்த பொண்ணு மனசுல நெருப்பள்ளி கொட்டிட்டாங்க. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க மானம் எல்லாம் போயிடுப்பா. பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? உங்க எம்டியோட பொண்ணு கூட இங்கதான் இருந்துச்சு. அவ கம்பெனில தான் உன் சுமதி இத்தனை நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு உன் மேல காதல் இருக்கிறதுனால உங்ககிட்ட இதை சொல்லாம மறைச்சிருக்கா. சுமதி கிட்ட உன்னை எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டாப்பா. மொத்தத்துல ஆளாளுக்கு எதையோ பேசி அந்த பொண்ணு மனச குத்துயிரும் கொலையுருவாக்கி அனுப்பிட்டாங்க. எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் என் மனசையும் நான் படுற வேதனையும் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா நீங்க என் சொந்தம்னு சொல்லிக்கவே.
நான் பேராசக்காரன் தான், ஆனா உன்னை விக்கிற அளவுக்கு நான் மோசக்காரன் இல்லடா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு உன்னை விட்ட வேற யாரா மாப்பிள்ள இருக்கா? டேய் சுப்பிரமணி, என் புள்ள வசதியா வாழணுங்கிற ஆசையில தான் அப்படி பேசிட்டேன். மற்றபடி என் மனசுல எதுவும் இல்லடா. பெத்தவ நானே உன் மனசு புரிஞ்சுக்காம போயிட்டேனே. இப்ப சொல்றேன்ப்பா, அந்த சுமதி தான் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம்னா இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வா. உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ஓப்பா கிளம்புடா மாப்பிள்ள. அப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்க, நீ கிளம்பு சுப்பிரமணி. சுமதி உன் ஆபீஸ்ல இருந்ததை ஏன் என்கிட்ட சொல்லல? அவன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உன் ஒருத்திக்கு மட்டும் தான் தெரியும். என் மனசுல இருக்க வருத்தமும் உனக்கு தெரியும். எதுக்காக இப்படி பண்ண? ஏன்னா உன் மேல எனக்கு இஷ்டம். அதுக்கு துரோகம் பண்ணுவியா? எனக்கு கல்யாணம் உன் கூட நடக்குங்கிற கனவுலயே இருக்கேன். நான் வேணும்னு தான் சுமதி கிட்ட உண்மையை சொல்லல. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவ கூட நீ சுத்தினதுக்கே அவளை நீ இந்த அளவுக்கு காதலிக்கிறப்ப நான் தினம் தினம் பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல எனக்கு எவ்வளவு காதல் இருக்கும். எப்படி நீ அந்த பொண்ணுதான் வேணுங்கிறியோ அதே மாதிரிதான் நானும் உன்னையே வேணுங்கிற. புரிஞ்சுதா? இதுக்கு மேலேயும் உனக்கு சுமதி தான் வேணும்னா போ, சந்தோஷமா இரு. சுமதி எங்க? பெங்களூருக்கு போறா. சாரி மது. சுமதி, எதுக்கும் நீ சுப்பிரமணி வர வரைக்கும் பொறுத்திருக்க கூடாதா? நான் சொல்றது கேளு, நீயும் உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. ஏய், சுப்பிரமணி வராரு. பாவம், உன்னை தாண்டி தேடுறாரு. சுப்பிரமணி சார். வேண்டாம். பரவாயில்ல சார், பார்த்து போங்க. சுமதி அவங்க மாமனுக்கு எடுத்துட்டு போறாங்க. எல்லாம் ஏற்பாடு ரெடியா இருக்கு. ஆரம்பி. சீக்கிரம். சீக்கிரம் தாலே முடியா.
இப்போ இவ ஏன் பொண்டாட்டிடா. என்ன பண்ணு? சுமதி எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ போனதுல இருந்து உன்னை பார்க்க முடியாம ஒவ்வொரு நாளும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் அன்பை புரிஞ்சுக்காம என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும் சாகலான்னு எப்படி நினைக்கலாம்? நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க அம்மாவுக்கு பிடிக்காது. உன் கூட சேர்ந்து வாழ போறது நான், எங்க அம்மா இல்ல. ஆனா மதுமிதா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளே. ஆனா நான் ஆசைப்படலையே. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் என்ன? இந்த நரகத்துல இருக்க கூடாதுன்னு நான் தப்பிச்சு வந்தனும். அவனே என் கழுத்துல இந்த தாலியை கட்டிட்டான். இனிமே நான் எதுக்காக வாழணும்? அப்படின்னா நீ செத்து போடுவியா? பலவந்தமா எவனோ ஒருத்தன் தாலி கட்டிட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? நீ அந்த தாலிக்கு மரியாதை கொடுக்கறதும் அந்த உறவாக்கறையினால நீ சாகணும்னு நினைக்கிறதும் சரிதானா? ப்ளீஸ் சுமதி, நான் சொல்றது கேளு. நீங்க பக்கத்துல வராதீங்க. சுமதி, அவசரப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு ப்ளீஸ். சுமதி, அவன் கட்டின வெறும் மஞ்ச கயிறுக்காக புனிதமான உன் மனசுக்கு எடுத்துக்க போறியா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லுமா, என் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா? நாம வாழணும். நீ எனக்கு வேணும். ப்ளீஸ்மா. என்னை விட்டு போயிடாதம்மா.
என்ன நீங்களா குதிச்சுங்களா? இல்லைங்க, ஸ்லிப் ஆயிட்டோம். லவ்ல ஸ்லிப்பு. டோரே, வாழணும்னு நினைக்கிறப்போ வளர்க்கறது சகஜம். உங்க நேரம் நல்லா இருக்கு. இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜெயிக்கணும். ஐ மீன் ஜெயிக்கும். தேங்க்யூ சார். எனக்கு இல்ல, அவருக்கு சொல்லுங்க. God bless. சுமதி, நமக்கு முதல்ல பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அப்துல் கலாம்னு வைப்போம். சூப்பர். ஆனா ரெண்டாவது பையனை கண்டிப்பா மிலிட்டரிக்கு தான் அனுப்பணும். ஏன்? அப்பதானே 4 பேரை காப்பாத்துவான். அப்புறம் இப்ப நீங்க இருக்கிற ரூம் இடம் பத்தாது. புதுசா பிளாட்ஸ் வாங்கிடலாம். அப்ப இன்னைக்கே பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிடுறேன். ஆமா, நம்ம 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எங்க போலாம்? காஷ்மீர் போலாம். ஐயோ, அங்க டெரரிஸ்ட் இருப்பாங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் டெரரிஸ்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். என்னது? I love you so much. I love you so much. கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா? கண்ணதாசா கண்ணதாசா